ஸோ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் அதிக இடங்கள் வந்து வெற்றி பெற்று விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக ஆக போகிறாரு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை ஆளுங்கட்சியாக வரக்கூடிய டிவிகேவாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சும்மா விடமாட்டாங்க. டிஎம்கேவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து விஜயோடைய எல்லா ஏதாவது எப்படி இருப்பாங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் எப்படா இவன் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டுவான், எப்போ ஒரு பிரச்சனை வந்து உருவாகும், எப்போ என்ன நடக்கும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சியினுடைய அந்த குறைகளை சொல்கிறதுக்கு வேவு பார்த்துட்ருப்பாங்க. அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பண்ணுறது தான். தவறுகளை சுட்டி காட்டுறதுல மும்முரமாக இருப்பாங்க. பட் இப்போ அது வந்து ஒரு தவறுகளை சுட்டி காட்டுறதுல மும்முரமாக இருக்கிறத தாண்டி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது தவறு நடக்குமாங்கிறத வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதை சோசியல் மீடியாவில் பார்த்தாலே தெரியும். நிறைய பேருடைய விஷயம் என்னமா இருக்குன்னா, மக்கள் வந்து பார்த்தோன்னா முட்டாள் மக்கள், தற்குறி மக்கள், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் இப்படி வந்துருச்சு, இனிமேல் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. ஓகே தான். அதாவது என்னென்னா, இதே முட்டாள் மக்கள் தான், இதே தற்குறி மக்கள் தான் உங்களுக்கான வாக்குகளையும் செலுத்தியிருக்காங்க. போன டைம் வந்து டிஎம்கே வின் பண்ண வச்சதும் நீங்கள் சொல்லக்கூடிய அதே முட்டாள் மக்கள், தற்குறி மக்கள் தான். இதை விட மாற்றத்தை நோக்கி அவங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, அவங்க மனசுக்கு யாருக்கு நம்பிக்கை வந்திருக்கோ அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் சரியில்லைன்னா அவங்களையும் தூக்கி போடுறதுக்கு இதே மக்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சினிமா கவர்ச்சியில் போயிட்டாங்க, அது இதுன்னு என்ன சொன்னாலுமே அந்த சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறது எல்லாராலையுமே வந்து இப்போ ஒருத்தர் சினிமா கவர்ச்சியால் மட்டுமே ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ணிட முடியலாம் கிடையாது. நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கணும். அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அது விஜய் மேலே நிறைய மக்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறதுனால, அதே அவர் வந்து அந்த நம்பிக்கைக்கு மாறாக அவருடைய ஆட்சி இந்த 5 வருஷத்தில், ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்ம வந்து இது சொல்லிட முடியாது. டோட்டலாக அந்த 5 வருஷத்தில் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மக்களே வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே மக்கள் அவருடைய ஆட்சி சரியில்லைன்னா தூக்கி போகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க, கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் டக்குன்னு வந்து நீங்கள் வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு சொல்லி வார்த்தையை விடுறதுனால அதே மக்கள் தான் நீங்கள் அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் அவங்கள தான் தேடி வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே வசைப்பாடாமல், அவங்கள வந்து அது இதுன்னு வந்து தேவையில்லாமல் சொல்லாமல், நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம், உங்களுடைய அந்த ஒர்க்கில் நீங்கள் வந்து கட்சி பணிகளாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த மக்களுக்கான செயல்பாடுகளில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, விஜயோடைய ஆட்சி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அது இதெல்லாம் போடுறாங்க, விஜயோட ஆட்சி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எப்படி பட்ஜெட்டில் இருக்குமா அது இதுன்னு. ஓகே, இது எல்லாமே அவருக்கு மைனஸாக போகும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அப்போ அது மட்டுமே உங்களுக்கு ஓட் பங்கிங்காக வந்து அடுத்த டைம் வராது. இப்போ விஜயோடைய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உங்களுக்கான ஓட்டு வருங்கிறத எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்து களப்பணிகள் எந்த மாதிரி இருந்தீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கான ஓட் பேங்கிங். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக விஜயோடைய ஆட்சியில் ஒரு எதிர்ப்பு அலைகள் வந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மக்கள் வந்து பார்த்தோன்னா நம்பிக்கை வச்ச மாதிரி இந்த ஆட்சி 5 வருஷத்தில் அமையலைன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரை பார்ப்பாங்க, இது யார் அடுத்து சிறந்தவராக இருக்கிறாரு, ஓகே இவங்களுக்கு போடலாம். அது நான் தமிழாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், அடுத்து மக்கள் அதை நோக்கி தான் போவாங்க. திரும்ப கண்மூடித்தனமாக இவங்களுக்கு வந்து போடுவாங்கன்ட்டு நம்ம நினச்சிடக்கூடாது. அப்படி இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு 30-35% வந்து வாங்கியிருக்காருன்னா, மீதி இருக்கக்கூடிய ஒரு 50க்கும் மேலே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் மக்கள் டிவிக்கு ஓட்டு போடலைங்கிறதான அர்த்தம். ஒரு 35% ஓட்டுன்னா மீதி 65% ஓட்டு இருக்குல்ல. அப்போ அந்த 65% மக்கள் வந்து அவங்களையும் நீங்கள் வந்து உங்கள் சைடில் நீங்கள் கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இந்த 35%ல் அதிருப்தியான மக்களும் உங்கள் சைடில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோக்கி ஓடுங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறதுனால இங்கே ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி விடுறதுனால நம்மளுடைய மதிப்பு, நம்ம கட்சிக்கான மதிப்பு, மரியாதை தான் வந்து குறையும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி. ஸோ இந்த தடவை நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே அவங்களுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இது எல்லாமே ஓகே தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, உங்கள் பேச்சில் ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கொள்கை, கோட்பாடு பேசக்கூடிய அவங்களே பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுன்னா, உங்கள் கொள்கை, கோட்பாடை தாண்டி அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அவங்க மனசுலேருந்து தூக்கி போட்டுருவாங்க. என்னடா அது இப்படிலாம் பேசுகிறாங்க, முகம் சுளிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்கள் கொள்கை, கோட்பாடுலாம், தத்துவம் எல்லாமே அந்த இடத்துல வந்து அழிஞ்சிடும். இப்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த பேச்சாளர். அதில் வந்து நான் வந்து மாற்றே இல்லை. உண்மையிலுமே சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன் வந்து அவருடைய பேச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நிறுத்தி நிதானமாக அழகாக அந்த விஷயத்தை வந்து சூப்பராக கன்வே பண்ணுவார். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். நாம் தமிழர் கட்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பர்சன். உங்களுக்கு எல்லாருமே சாட்டை துரைமுருகன், நீங்கள் சீமானுக்கு அப்புறம் வந்து சாட்டை துரைமுருகன் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட பேர் தான் வந்து நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக அடிபடும். அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளர் அந்த பேச்சு திறமையை தன் கட்சிக்காகவும் தன் கட்சியில் ஒவ்வொரு தொகுதியிலும் நின்ன வேட்பாளர்களுக்காகவும் அவர் சிறந்த முறையில் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். உண்மையிலுமே அந்த கட்சியோட வேர்ட் பேங்கிங் இந்த தடவை ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அதான் சொல்கிறாங்களே, தன்னுடைய திறமையை எந்த இடத்துல காட்டுறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு திறமையை எந்த இடத்துல நம்ம காட்டுறோம், ஒரு சிறந்த பேச்சை எந்த இடத்துல, நீங்கள் சிறந்த பேச்சை நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக எளிய மக்களுக்கு புரிகிற அளவுக்கு நிறுத்தி நிதானமாக அழகாக சொல்கிற ஒரு விதத்தை, அதே வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீ தலுக்கு பிறந்திருந்தனா, நீ ஒருத்தனுக்கு பிறந்த, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய மக்கள், எளிய மக்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி பண்ணும். முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். அது என்னதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை துரைமுருகனுடைய யூடியூப் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் சொன்னாலுமே, மக்களுடைய மைண்டில் என்ன, சாட்டை துரைமுருகனாலே நாம் தமிழர் கட்சி அப்படி தானே மைண்டில் இருக்கும். அப்போ அவருடைய அந்த பேச்சு திறமையை வெறும் மேடை பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட யூடியூப் சேனல் அவ்வளோ பேர் பார்க்குறாங்கும் போது, அதே யூடியூப் சேனலில் நீங்கள் எவ்வளோ உங்கள் வேட்பாளர்களை வந்து நீங்கள் அவங்களுடைய உழைப்பை பற்றியும் அவங்களுடைய திறமையை பற்றியும் அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாங்க பற்றிலாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக அங்கெல்லாம் ஒரு வீடியோ பதிவு ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களையும் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தாலே ஏகப்பட்ட ஓட் பேங்கிங் வந்திருக்கும். சீமான் அவர்களையும் உங்கள் யூடியூப் சேனல்லே பேச வச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களையும் சீமான் அவர்களையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவங்க இந்த தொகுதி வேட்பாளர் அப்படின்னு சீமானும் இருக்கணும். அதுக்கப்புறம் தொகுதி வேட்பாளர் நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி போய் சேர்ந்துருக்கும். ஸோ ஆனால் அது ஏன் அதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஆல்வேஸ் வந்து டிவிகே விஜய் விஜய்ன்னு சொல்கிறதுனால தான், விஜய் வந்ததுனால உங்கள் கட்சி இந்தளவுக்கு டவுன்ஃபால் ஆகலை. விஜய் வந்ததுனால உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அவர் மேலே போனதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னடா இது, அந்த 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 விஜயோடைய ஆதரவாளர்களே உங்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அதனால் நீங்கள் அதை வந்து கோட்டை விட்டுட்டீங்க. நீங்கள் அடிக்க அவருக்கு உண்டான அந்த சிம்பதி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நீங்கள் இந்த பக்கம் ஆளுங்கட்சியை நீங்கள் எதிர்த்து நீங்கள் நிறைய குரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இன்னமும் ஏன் உங்களுக்கு இருந்த ஓட் பேங்கை விட கம்மியாக வந்ததுக்கு காரணமே வந்து அதுதான். ஸோ அடுத்த டைம் அதை திருத்திப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓட் பேங்கிங் நாம் தமிழர் கட்சி அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கவே இல்லை. எதனால் அதெல்லாம் யோசித்தேன், ஏன்னா ஓட் பேங்கிங் நிறைய வரணும்னு நினச்சி அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து, நான் சொன்ன ஒரு சில ஸ்டெப்பை இது தான் சொல்கிறேன். இதே சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களையும், அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக நின்ன ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களையும் ஒரு பர்சனலாக வந்து அவருடைய ஸ்டுடியோவில் ஒரு இன்டர்வியூ எடுத்து, நீங்கள் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, மக்கள்கிட்ட என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட்டு வாங்கி நீங்கள் அவரை பேச வச்சுருந்தீங்க அப்படின்னா, வேட்பாளர்களில் சீமான் தலைமையிலேயே நீங்கள் வந்து 5 பேராக நீங்கள் பேச வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வீடியோ பயங்கரமாக வைரலாக இருக்கும், உங்கள் கட்சியும் வளர்ந்துருக்கும், மக்களுக்கும் உங்கள் மேலே அதீத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கும். இன்னமும் மக்கள் உங்கள் பக்கம் சாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த தொகுதி மக்களே இந்த பிரச்சனைலாம் வேட்பாளர்கள் கரெக்டாக சொல்கிறாங்களே, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இது நல்லா நம்ம தொகுதி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுங்களுக்கு வந்திருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது நார்மலாக இருக்கக்கூடிய நாமளே யோசிக்கிறோம். அப்படிங்கும்போது ஏன் அந்த கட்சி சார்ந்து இருக்கிறவங்க யோசிக்கல அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் நீங்கள் யோசிங்க.
உங்கள் தலைமை ஏன் அதை யோசிக்கலைங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணங்கிறது யோசிக்கிறத விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து விஜய்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க, நீங்கள் டவுன்ஃபால் ஆகிட்டே தான் இருப்பீங்க. கதறதுனால உங்களுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம் நீங்கள் எல்லாருமே அட் ஏ டைமில் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் தான் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன வழியில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். அதை நீங்கள் விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு அவனை போட்டு அடிக்கிறதுனால உங்களுக்கான மாற்றங்கள் வராது. ஸோ இதை தெரிஞ்சுங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு. அதே மாதிரி டிவிக்கே வந்து காங்கிரஸோட வந்து பார்த்தோன்னா ஆதரவு வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். மிக்க நன்றி.